இன்னைக்கு ஞானம் அப்படிங்கிறது உடையில் இருக்கிறதா இல்லை தோற்றத்தில் இருக்கிறதா எதுல இருக்கு அப்படிங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க திருவண்ணாமலை பரசுராம பரசுராம ஜமதக்னி ராமா பரசுராமா பரசுராமா ரேணுகாராமா. எல்லாம் வல்ல மூகாம்பிகனுடைய திருவருளோடு இன்றைய சிந்தனைகள். நிறைய ஆலயங்களில் அவங்கள சித்தர் அப்படிங்கிறாங்க, ஞானிகள் அப்படிங்கிறாங்க. அதாவது ஞானத்தை தேடுகின்றவர்கள் எப்படி இருக்க வேண்டும். மகாபெரியவர்கிட்ட ஒரு வெளிநாட்டவர் நான் ஒரு ஞானியை தேடிக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நிறைய அவர்கிட்ட கதையெல்லாம் சொன்னார். இவர் நிறைய சாமியாரை போய் பார்த்துருக்கிறார். இந்த வெளிநாட்டவர் நிறைய பேர் சாமியாரெல்லாம் போய் பார்த்தார். யாருக்கிட்டையும் அவருக்கு அந்த விஷயம் தெரியல. இவர் என்ன பண்ணுறாரு, மகாபெரியவரை பற்றி கேள்விப்பட்டு மகாபெரியவர்கிட்ட வர்றாரு. மகாபெரியவரை பார்த்தோன்னே இவருக்கு அந்த ஞானம் கிடைக்கவில்லை. அதுதான் உண்மை. ஏன்னா உனக்கு குருவாக இருப்பதற்கு தகுதியானவரை நீதான் தேர்ந்தெடுக்க வேண்டும். எல்லாரையும் குருன்னு ஏற்றுக்க முடியாது. இப்போ மகாபெரியவர் சொன்னாரு, நீங்க போங்க திருவண்ணாமலைக்கு, அங்க ரமண மகரிஷின்னு ஒருத்தர் இருக்கார், அவரை போய் பாருங்க. ஏன்னா இவர் என்ன சொன்னாருன்னா, நான் யாரை பார்க்கிறேனோ அவருடைய கண்களில் ஒளி தெரிய வேண்டும். அப்படி தெரிஞ்சதுன்னா அவரை நான் குருவா ஏற்றுக்கிறேன். நீங்க ரமண மகரிஷ்ட போங்கன்னு இவர் சொல்லிட்டார் மகாபெரியவர். உடனே மகாபெரியவர் சொன்னதை கேட்டு இவர் உடனே தேடி அலைகிறார். திருவண்ணாமலையில் அலைஞ்சு தேடி கண்டுபிடிச்சு ஒரு வழியாக மகரிஷியை பார்த்தாச்சு. பார்த்த உடனே அவர் கண்களில் அந்த ஞான ஒளி கிடைக்க பெற்று அவர் நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறார். அங்கே அவருடைய புத்தகங்கள்லாம் இன்றைக்கும் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா அங்கே போனீங்கன்னா படிக்கலாம். ஏன் அப்படின்னா இன்றைய காலம் அப்படிங்கிறது யார் வேண்டுமானாலும் சாமியார் ஆயிடலாம். காசு இருந்தால் சாமியார். அந்த நிலைமையில் இன்னைக்கு போய்கிட்டு இருக்காங்க. சாமியார் ஆகிறது மட்டும் இல்லாமல் அந்த சாமியை எப்படி வழி நடத்துகிறார்கள், அது ரொம்ப கொடுமையான விஷயம். இவங்களுக்குன்னு தனியாக ஒரு நீதி, இவங்களுக்குன்னு ஒரு தனி சட்டம் அப்படின்லாம் வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க, இவங்கள் சொல்லுவதுதான் நீதி, இவர்கள் சொல்லுவதுதான் சட்டம்னு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை நம்பி நிறைய மக்கள் பாடடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஞானத்தை தேடுங்கள், நல்ல முறையில் தேடுங்கள். உங்களுக்கு ஞானம் கிடைக்க வேண்டும் என்றால் அந்த ஞானத்தினுடைய ஒளி உங்களுக்கு தெரிய வேண்டும். எல்லாரையும் குருவா ஏற்றுக்க முடியாதுங்க. குரு அப்படின்னா தன்னுடைய சிஷியனை அவன் எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னா மகாபெரியவரை மாதிரி பார்த்துக்கணும். எதை தேடி வருகிறானோ அதை அவனிடத்திலே தெரியப்படுத்த வேண்டும். நீ இதை தேடி வந்திருக்கிறாய், இது உனக்கு இந்த இடத்தில் கிடைக்கும். நான் தான் குருன்னு சொல்ல முடியாதுங்க. இந்த இடத்துக்கு போனா அது கிடைக்கும் உனக்கு, நீ தேடி போ அப்படின்னு அவர் சொன்னார் பாருங்க. அவர் தான் குரு. நான் தான் உனக்கு கடவுள்னு அவர் சொல்லலை இல்லையா? இப்ப இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, ஆள் கிடைச்சா போதும், நான் தான் எல்லாமே நான் தான். அது மாதிரி இல்லாமல் ஞானத்தை தேடுங்கள், நல்ல முறையில் தேடுங்கள், நம்பிக்கையோடு தேடுங்கள். நல்லதே நடக்கட்டும். எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.